குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் சாப்டர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் உள்ள எக்ஸசைஸ் புக் பேக் ப்ராப்ளம் எக்ஸசைஸ் 1.8 சால்வ் பண்ண போகிறோம். கொஸ்டின் ஃபஸ்ட் படிக்கிறேன். 2 பாயிண்ட் சார்ஜஸ் QA equal to 3 microcoulomb and QB equal to -3 microcoulomb are located 20 cm apart in vacuum. What is the electric field at the midpoint O of the line joining AB joining the two charges? If a negative charge of magnitude 1.5 into 10 power minus 9 coulomb is placed at this point, what is the force experienced by the test charge? First given values, QA equal to 3 microcoulomb. 3 microcoulomb வந்து நம்ம SI units எழுதணும்னா 3 into 10 power minus 6 coulomb. QB வந்து -3 microcoulomb, -3 into 10 power minus 6 coulomb. Distance between QA and QB வந்து பார்த்தீங்கன்னா 20 centimeter, so equal to 20 into 10 power minus 2 meter. இது நம்ம இந்த டயக்ராமில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். QA QB ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் 20 into 10 power minus 2 மீட்டர். ஸோ மிட் பாயிண்ட்லேருந்து QAக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து அதில் பாதி 10 into 10 power minus 2 மீட்டர். ஓக்கும் QBக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 10 into 10 power minus 2 மீட்டர். ஏன் நம்ம மீட்டரில் எழுதுகிறோம், SI யூனிட் ஆஃப் லென்த் வந்து மீட்டர், ஸோ SI யூனிட்டில் மாற்றிக்கிறோம். எப்போவுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு பாயிண்ட்ஸ் அவே ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் அண்டு டுவர்ட்ஸ் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இப்போ QAல வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா பாயிண்ட் ஓவில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்கும் அலாங் OB. அதே பியில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ்னால வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அதுவும் டுவர்ட்ஸ் OB, அதே டைரெக்ஷன். ஸோ ரெண்டுமே வந்து சேம் டைரெக்ஷன் இருக்கிறதுனால ரெண்டுமே ஆட்ஸ் அப் ஆகிடும். So electric field due to both QA and QB at O adds up along OB. So electric field due to +3 microcoulomb, electric field due to -3 microcoulomb add பண்ணோம்னா electric field at O due to both Q and BB கிடைச்சிரும். So electric field at O due to +3 microcoulomb பார்த்தா electric field equal to K into magnitude of Q divided by R square. K வந்து 9 into 10 power 9 Newton meter square by Coulomb square. Q ஓட வேல்யூ தெரியும் 3 into 10 power minus 6. ஆரோட வேல்யூ தெரியும் 10 into 10 power minus 2, அது ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை நம்ம டெரைவ் பண்ணோம்னா 9 into 3 27, 10க்கு மேலே இருக்கக்கூடியது 9 minus 6 3, 10 into 10 power minus 2 வந்து 10 power minus 1, அதை ஸ்கொயர் பண்ணோம்னா 10 power minus 2. அதை நம்ம கொண்டு போனோம்னா மேலே இருக்கிறத சால்வ் பண்ண 3, கீழே இருக்கிறத மேலே கொண்டு போனால் 2, ஸோ 27 into 10 power 5, 2.7 into 10 power 6 Newton per coulomb along OB. இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் O டியூ டு +3 microcoulomb. அதே எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் O டியூ டு -3 microcoulomb பார்த்தா K into Q magnitude of Q by R square. இதுவும் கிட்டத்தட்ட அதே வேல்யூ தான் வரும். ரெண்டுமே அலாங் OB, ஸோ வந்து ரெண்டுமே ஆட் ஆயிடுச்சுன்னா 5.4 into 10 power 6 Newton per coulomb அலாங் OB. இப்போ ஒரு சார்ஜ் ஆஃப் மேக்னிடியூட் 1.5 into 10 power minus 9 coulomb is placed at O. What is the force experienced by the discharge? இது வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இதுக்குன்னு சில ஃபார்ம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த மாதிரி இருக்குன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் O வந்து நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம் 5.4 into 10 power 6 Newton per coulomb. சார்ஜ் வந்து 1.5 into 10 power minus 9 coulomb, நெகட்டிவ் சார்ஜ். இப்போ வந்து டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் அட் O நெகட்டிவ் சார்ஜ் -1.5 into 10 power minus 9 coulomb. இங்கே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது எப்போவுமே பாசிட்டிவ் சார்ஜஸ் மேலே வரக்கூடிய ஃபோர்ஸஸ் act along the direction of electric field. அதே forces acting on the negative charges act opposite to the electric field. ஸோ இதான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இருக்க டைரக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா +Q மேலே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வேலை செய்யும். +Qவோட ஃபோர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா Q into E, அதுதான் ஃபோர்ஸ். E equal to F by Qன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, அது மூலமாக டெரைவ் பண்ணால் F equal to Q into E. ஸோ +Q மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து QE அலாங் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. பாசிட்டிவ் சார்ஜ் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு, நெகட்டிவ் சார்ஜ் மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதனோட ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும் -QE. ஸோ நமக்கு இந்த இடத்துல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எந்த டைரக்ஷனுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம், அலாங் OB. ஸோ
நம்ம பாயிண்ட் ஓவில் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வச்சோம்னா அந்த நெகட்டிவ் சார்ஜ் மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஓபியில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு போகுதுன்னா ஓஏ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சார்ஜ் இன்டூ எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் தட் பாயிண்ட். சார்ஜ் அட் தட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1.5 × 10⁻⁹ கூலும். ஃபோர்ஸ் இது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 2.7 டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 5.4. ஸோ இன்டூ 2 வரும். ஸோ 8.10 × 10⁻³ நியூட்டன் அலாங் ஓஏ. ஓகேவா? Q வந்து 1.5 × 10⁻⁹ கூலும். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 சார்ஜ்னாலே ஆட் பண்ணும்போது 5.4 × 10⁻⁶ வரும். ஸோ அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து 8.10 × 10⁻³ நியூட்டன் அலாங் ஓஏ. ஃபோர்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அலாங் ஓபி, ஃபோர்ஸ் வந்து அலாங் ஓஏ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.